2 நாட்களுக்கு முன்னாடி இயக்குனர் மற்றும் நடிகரான பாக்யராஜ் அவர்கள் காலமான செய்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்துச்சு. அவருக்கு பல்வேறு சினிமா பிரபலங்கள் வந்து இறுதி மரியாதை செலுத்திட்டு போனாங்க. அந்த வரிசையில தமிழகத்துடைய முதலமைச்சரான விஜய் அவர்கள் பாக்யராஜ் அவருடைய இல்லத்துக்கு வந்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினாரு. கூடவே சாந்தனு பாக்யராஜ் அவர்களை கட்டி பிடிச்சி அவருக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாரு. கூடவே பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் கிட்ட பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த சாந்தனு பாக்யராஜ் அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சாரு. இதற்கு எல்லாத்துக்குமே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா சாந்தனு பாக்யராஜ் இப்போ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களுக்கு நான் எப்படி 26 இல்லைனாக்கா 247 வார்த்தையில நன்றி சொல்ல முடியும். நிஜமாவே இந்த நன்றி என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இருக்கும். என்னோட கல்யாணத்துக்கு நீங்க தாலி எடுத்து கொடுத்து என்னோட சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சு வச்சிங்க. அதுக்கே நான் இன்னும் நன்றி சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள என் வாழ்க்கையோட ரொம்ப மோசமான துக்கமான நாளா என் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அப்போ எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நீங்க உங்களோட பெரிய பதவியெல்லாம் பார்க்காம ரொம்பவே எளிமையா அம்மா பக்கத்துல மண்டியிட்டு உட்கார்ந்து ஆறுதல் சொன்னீங்க பாருங்க. அங்கதான் நான் அப்படியே உருகி போயிட்டேன். அரசு மரியாதை இறந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கிறது ஒவ்வொரு கலைஞனுக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே அவ்வளோ கம்பீரமான ஒரு மரியாதையை என் அப்பாவுக்கு நீங்க செஞ்சீங்க. இதை என் கடைசி காலம் வரைக்கும் நன்றியோட நினச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கு இதை தவிர வேற என்ன சொல்றதுனே தெரியல. மனசார ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சாந்தனு பாக்யராஜ் அவர்கள் பேசியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாந்தனு பாக்யராஜ் அவர்களுக்கும் பாக்யராஜ் அவருடைய குடும்பத்துக்கும் செஞ்ச இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.